சிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். கல்லால் நிழன்மலை வில்லாரருளிய பொல்லாரிணை மலர் நல்லார் புனைவரே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் அருணந்தி சிவனார் அருளிய சிவஞான சித்தியாருடைய சுபக்கத்தின் கண் 4வது நூற்பா அதனுடைய முதல் அதிகரணத்தை விளக்குகின்ற பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் அதிகரணத்தின் பொருள், அந்த கரணங்களிலிருந்து ஆன்மா வேறுபட்டதாகும் என்பது. உணர்வன கரணம் எண்ணின் ஒன்றை ஒன்று உணரா ஆன்மா இவற்றின் வேறாம் என்று பாடல் இந்த அதிகரணத்தை நமக்கு எடுத்து கொடுக்கின்றது. இந்த அதிகரணத்தை விளக்குகின்ற பாடல் நமக்கு சுபக்கத்தினுடைய 193வது வரிசை எண் கொண்டுள்ள பாடல். அதனை சென்ற வகுப்பிலே பார்த்திருந்தோம். அந்த பாடலுடைய பொருள், அந்த கரணங்கள் ஜட பொருள்கள், அவை எவ்வாறு ஆன்மாவிற்கு அறிவினை தோற்றுவிக்கும் என்று ஒரு கேள்வி வருகின்றது. ஆன்மாவிடத்திலே அறிவு, இச்சை, செயல்களாகின்ற ஆற்றல்கள் உள்ளன. அப்படி இருக்கும் பொழுது ஆன்மா ஒரு சேத்தன பொருள். அதனோடு நெருங்கி இருந்தாலும் அந்த கரணம் என்பது அச்சேதன பொருள், அதாவது ஜடப்பொருள். ஜடப்பொருளினாலே ஆன்மாவிற்கு அறிவு நிகழுமா என்று ஒரு கேள்வி, சரியான கேள்வி எழுப்பப்பட்டது. ஆன்மா கருவி கர்ணங்களோடு பொருந்தியே எந்த ஒரு பொருளையும் அறிகின்றது என்பதை விளக்குவதற்கு அந்த சிஸ்டம், அந்த மெக்கானிசம், அந்த தொழிற்பாட்டினை விளக்குகின்றார் விஞ்ஞான ரீதியாக. அந்த கரணங்கள் அவற்றை பிரணவத்தினுடைய எழுத்துக்கள் செலுத்துகின்றன. அந்த எழுத்துக்களும் அச்சேதனங்கள் தானே என்ற கேள்வி வரும் பொழுது, அந்த எழுத்துக்களை சிவசக்தியினாலே உணர்த்தப்படுகின்ற பஞ்ச பிரம்மங்கள் என்று சொல்லப்படுகின்ற பிரமன், திருமால், உருத்திரன், ஈசன், சதாசிவன் என்ற ஐம்பெரும் கடவுளர், இவர்கள் சம்பு பக்கத்தினர், அதாவது பதிப்பக்கத்தை சேர்ந்த கடவுளுடைய வெவ்வேறு நிலைகள். இவர்களே அந்த அக்கரங்களை செலுத்துகின்றார்கள். ஆக நிவிருத்தி முதலிய 5 கலைகளிலே சப்தம் மற்றும் அர்த்த பிரபஞ்சங்கள் அனைத்தும் அடங்கிவிடும். அவ்வாறு கலைகளிலே அடங்கி இருக்கின்ற ஜடப்பொருள்களை இந்த அக்கரங்களை கொண்டு இவற்றின் அதிதெய்வங்களாகின்ற ஐம்பெரும் கடவுளர் செலுத்துகின்றனர் என்று ஆகமங்களிலே கூறப்பட்ட செய்தியை நமக்கு 193வது பாடல் சென்ற வகுப்பின் இறுதியிலே பார்த்திருந்தோம். இந்த பாடல் சொல்கின்றது. இந்த கருத்தினை மூலருளாகின்ற சிவஞான போதத்திலே இந்த நூற்பாவிற்கு உரிய 3வது உதாரண வெண்பாவிலே ஆசிரியர் மெய்கண்டார் கூறினார். அகார உகாரம் அகங்காரம் புத்தி, மகாரம் மனம் சித்தம் விந்து, பகாது இவற்றை நாதம் உளவடிவா நாடில் பிரணவமாம் போதம் கடல் திரையே போன்று என்பது அந்த பாடல். அதனுடைய பொருள், அகார உகாரம் அகங்காரம் புத்தி என்பதை நிரல் நிறையாக கொண்டு, அகாரம் அ என்ற எழுத்து அகங்காரத்தை செலுத்தும், உகாரம் என்றால் உ என்ற எழுத்து, அது புத்தியை செலுத்தும், மகாரம் மனம் என்றால் ம என்ற எழுத்து மனத்தை செலுத்தும், சித்தம் விந்து என்றால் விந்து என்ற எழுத்து சித்தத்தினை செலுத்தும், பகாது இவற்றை நாதம் உளவடிவா நாடில், இவ்வாறு பிரிக்காமல் ஒன்று சேர்த்து பிரணவமாக அறியும் பொழுது அதில் எஞ்சியுள்ள நாதமானது உள்ளத்தை செலுத்தும்.
இங்கு உள்ளம் என்று சொல்லப்பட்டது புருட தத்துவம் என்பதை சென்ற வகுப்பிலே நாம் விளக்கி இருந்தோம். சரி, இந்த ஐந்தும் மனம் முதலிய அந்த கரணங்களை எவ்வாறு செலுத்தும் என்று கேட்டால், அந்த கரணம் மனமாக இருந்து ஒரு பொருளை பற்றி இதுவோ அதுவோ என்று ஐயுறும் பொழுது அங்கு புத்தி வேலை செய்யவில்லை, அகங்காரமும் வேலை செய்யவில்லையே என்ற கேள்வி வருகின்றது. கடலிலே ஓர் அலை எழுந்திருக்கும் பொழுது அதன் பின்னால் எழுகின்ற அலை அறியப்படாது இருக்கின்றது என்பதை போல தொடர்ந்து அலைகள் எழுந்து கொண்டு மடிந்து கொண்டே இருக்கின்றன. ஓர் அலை மடிகின்ற நிலையிலே இன்னொரு அலை எழுந்து விடுகின்றது. அதை போல அந்த கரணம் மனமாக இருந்து ஒரு பொருளை பற்றி அதன் முடிவிலே அது புத்தியாக இருந்து புத்தி என்ற ஒரு அலை ஏற்பட்டு தெளிவினை பெறுகின்றது. தொடர்ந்து அகங்காரம் என்ற அலை ஏற்பட்டு அது இச்சிக்கின்றது. கர்த்திருவ போக்திருத்தங்களை, அதாவது நான் செய்வேன், நான் நுகர்வேன் என்ற எண்ணங்களுக்கு ஆட்படுகின்றது. இவ்வாறு கடலிலே ஓர் அலை மடிவதற்கு முன் இன்னொரு அலை உண்டாவதை போல என்ற எடுத்துக்காட்டினை சொன்னார். இந்த அக்கரங்களினாலே அந்த கரணங்கள் தொடர்ந்து இயக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதற்கு என்ன எடுத்துக்காட்டு என்று சொன்னால், கடலிலே அலைகள் தோன்றிக் கொண்டே இருக்கும் என்பது எடுத்துக்காட்டு. போதம் கடல் திரையே போன்று ஓங்காரத்தினாலே செலுத்தப்படுகின்ற அந்த கரணம் தொடர்ந்து அந்த கரணத்தினுடைய 4 வெவ்வேறு நிலைகளிலும் இயக்கப்பட்டு கொண்டே இருக்கும். கடலிலே அலைகள் தோன்றிக் கொண்டே இருப்பதை போல என்பது பாடலுடைய பொருள். சித்தாந்தத்திலே எவ்வளவோ நூல்கள் இருக்கின்றன, நாம் அறியாத நூல்கள் பல இருக்கின்றன. அவற்றிலே ஒன்று துகளறு போதம் என்ற ஒரு நூல். இதனை சிற்றம்பல நாடுகள் என்பவர் அருளியிருக்கின்றார். இந்த கருத்தினை தெளிவாக அவர் சொல்லுவார். மண்ணும் மகாரம் மனம் செலுத்தும். அந்த கரணங்களை அறியும் பொழுது மனமுதலாக அறிகின்றோம். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்பதுதான் அந்த கரணத்தை அறிகின்ற முறை, வரிசை. அந்த வரிசையிலே வைத்து சொல்கின்றார், மண்ணும் மகாரம் மனம் செலுத்தும். பொருந்திருக்கின்ற ம என்ற எழுத்து, நிலைபெற்ற ம என்ற எழுத்து நம்முடைய மனத்தினை இயக்கும். புந்தியினை உண்ணும் உகாரம் உபகரிக்கும். புத்தி தத்துவத்தை உகாரம் என்று உண்ணப்படுகின்ற எழுத்தானது உபகரிக்கும் என்றால் துணை செய்யும், அது இயங்குவதற்கு துணை செய்யும். முன்னாகும் ஆங்காரம் தன்னை அகாரம் செலுத்தியிடும். ஆங்காரம் தன்னை முன்னாகும் அகாரம் செலுத்தியிடும் என்று அன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அகங்காரத்தை எது இயக்குகின்றது கேட்டால், ஓங்காரத்திலே முதல் எழுத்தாகின்ற அ என்ற எழுத்து அகங்காரத்தை இயக்குகின்றது. நீங்காத சித்தம் விந்து நேர். எந்த நிலையிலும் ஆழ்மனம் என்பது ஒருவனை விட்டு நீங்குவதில்லை, அந்த சிறப்பு கொண்டது. அந்த சித்தமாகின்ற ஆழ்மனத்தினை விந்து தத்துவம் செலுத்தும் என்பதை நேர் என்றால் புரிந்து கொள்வாயாக என்பது பொருள். அந்த கரணங்கள் 4ஆக இருந்தாலும் பிரணவத்தின் எழுத்துக்கள் 5ஆக இருப்பதனால இயைபு பற்றி அந்த 5வது கூறாகின்ற நாதம் எதனை செலுத்துகின்றது என்பதை நாம் அறிய விரும்புவோம் என்பதனால ஆசிரியர் மெய்கண்டார் இயைபு பற்றி இந்த கனெக்ஷன் இருப்பதனால நாதம் என்பது நம்முடைய உள்ளத்தை செலுத்துகின்றது என்று கூறினார். உள்ளம் என்பது இங்கு என்ன அப்படின்னு கேட்டா, அது புருட தத்துவம் என்று சொல்லப்படுகின்றது. மெய்கண்டார் கூறியதை அனுமதித்து அருணந்தி சிவனாரும் தொடர்ந்து அதனை இங்கு கூறுகின்றார். பார்க்கில் இப்பண்பு தோன்றும் என்று அந்த பாடல் கூறுகின்றது. பார்த்தல் என்பது என்ன என்பதை அடுத்த பாடலிலே விளக்குவார். சிவயோக நிலையிலே இருந்து உற்று பார்த்தல் என்பது பொருள். எதனை உற்று பார்த்தல் அப்படின்னு கேட்டா, இந்த அந்த கரணங்களை செலுத்துகின்ற அகரம் முதலிய எழுத்துக்கள் எல்லாம் உண்மையில் நிவிருத்தி முதலிய 5 கலைகளிலே இடம்பெற்றிருக்கின்றன.
அவை அவ்வாறு அந்த கலைகளிலே இடம்பெற்று இயங்குகின்றன என்பதை ஒருவன் யோக நிலையிலே கண்ணை விழித்து கண் எதிரிலே இருக்கின்ற ஒரு பொருளை பார்ப்பதை போல யோக நிலையிலே கருத்திற்கு புலனாகின்ற அந்த பொருள்களை தத்துவங்களை பார்க்க இயலும் என்பதுதான் பார்க்கில் இப்பண்பு தோன்றும் என்பது சொல்லப்பட்டது. இந்த அக்கரங்கள் எவ்வாறு அந்த கலைகளிலே இடம்பெற்றிருக்கின்றன என்று கேட்டால், நிவிருத்தி கலையிலே அகாரமும், பிரதிஷ்டா கலையிலே உகாரமும், வித்யா கலையிலே மகாரமும், சாந்தி கலையிலே விந்துவும், சாந்ததீத கலையிலே நாதமும் என்ற இந்த எழுத்துக்கள் அடங்கி திகழ்கின்றன. இந்த கலைகளில் அகாரம் முதலான 5 எழுத்துக்கள் மட்டுமல்லாமல் பதங்கள், மந்திரங்கள் ஆகிய சப்த பிரபஞ்சமோ, புவனங்கள் ஆகின்ற அர்த்த பிரபஞ்சமோ அடங்கியுள்ளன. அவ்வாறு அடங்கியுள்ள அனைத்துமே அந்த அந்த கலைக்கு உரிய தெய்வங்களால் இயக்கப்படும். அப்பொழுது அந்த கலைகளுக்கு உரிய தெய்வங்கள் யாவர் என்று கேட்கும் பொழுது அவர்கள் முறையே நான்முகன், திருமால், உருத்திரர், ஈசர், சதாசிவர் ஆகின்ற சம்பு பக்கத்து கடவுளர். செலுத்தப்படும் முறை அதனை விரிவாக அறிந்து கொள்வதற்காக இந்த கலைகளை பற்றி ஒருவன் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்று அருணந்தி சிவனார் நமக்கு அறிவுறுத்துகின்றார். பார்க்கில் என்றால் ஆழமாக பார்த்தால் இப்பண்பு தோன்றும். பண்பு என்பது அந்த கரணம் செயல்படுகின்ற முறை, அது எவ்வாறு செயல்படுகின்றது என்ற அந்த ரகசியமானது நமக்கு தெளிவாக தெரியும் என்று சொன்னார். இந்த பாடலை விளக்குவதாக அடுத்த பாடல் தொடர்ந்து எழுகின்றது. நம்முடைய உட்கருவிகளை செலுத்தும் எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களை செலுத்துகின்ற அதிதெய்வங்கள். அதி என்றால் பற்றிய என்பது பொருள். அதி என்ற வடமொழி சொல்லுக்கு குறித்த, பற்றிய என்பது பொருள். அதிதெய்வம் என்றால் ஒரு பொருளை, பதார்த்தத்தை பற்றிய, அதற்கென்று இயல்பாக எழுகின்ற தெய்வம், கடவுள் என்பது பொருள். பாடலை படிப்போம். அயன் அரி அரணும் ஈசர் சதாசிவம் அதிதெய்வங்கள் உயவரும் அவ்வோடு உவ்வும் மவ்விந்து நாதங்கட்கு பயனுறும் அஞ்சில் ஆன்மா பரவிடில் அச்சித்தாம் பார்க்கில் சயமுறு வழி இரண்டும் தவிர்த்துரில் தானும் தோன்றும். பழங்காலத்துல தந்தி அனுப்புபவர்கள் வார்த்தைகளை குறைவாக அனுப்புவார்கள். 4 வார்த்தை வரையும் மினிமம் சார்ஜ், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சார்ஜ் கூடும் என்பதனால செய்தியை சுருக்கி அனுப்புவார்கள். அதே போல சில இடங்களிலே சாத்திரங்களிலே பாடல்கள் அமைந்திருக்கும். இந்த பாடலை எவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும் என்பதை நான் நிறுத்துகின்ற இடத்திலே ஒரு செமிகோலன் போட்டு நீங்க எழுதிக்குங்க. அயனரி அரணும் ஈசர் சதாசிவம் அதிதெய்வங்கள், அங்க ஒரு செமிகோலன். உயவரும் என்பது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட், அங்க ஒரு செமிகோலன். அவ்வோடு உவ்வும் மவ்விந்து நாதங்கட்கு, அங்கு ஒரு செமிகோலன். பயனுறும் அஞ்சில், அங்கு ஒரு செமிகோலன். ஆன்மா பரவிடில், அங்கு ஒரு செமிகோலன். அச்சித்தாம் பார்க்கில் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டேட்மெண்ட், அங்கு ஒரு செமிகோலன். சயமுறு வழி இரண்டும் தவிர்த்துரில் தானும் தோன்றும் என்பது இறுதியாக சொல்லப்பட்ட செய்தி. இந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, அவ்வோடு உவ்வும் மவ்விந்து நாதங்கட்கு. அவ்வோடு உவ்வும் ம விந்து நாதங்கட்கு என்றால் அ கமா உ கமா ம கமா விந்து கமா நாதம் என்ற பிரணவத்தினுடைய 5 கூறுகளுக்கு அயன் அரி அரணும் ஈசர் சதாசிவம் அதிதெய்வங்கள் முறையே நான்முகனும், திருமாலும், உருத்திரரும், ஈசரும், சதாசிவரும் அதிதெய்வங்கள் என்றால் இவற்றுக்காக பொருந்தியுள்ள தெய்வங்கள். முறையாக அகாரத்திற்கு நான்முகன், உகாரத்திற்கு திருமால், மகாரத்திற்கு உருத்திரர், விந்துவிற்கு ஈசர், நாதத்திற்கு சதாசிவர் என்பது. உயவரும் என்று ஒரு தனியா இருக்கு. உயவரும் என்றால் இவர்கள் இந்த அக்கரங்களுக்கு அதிதெய்வங்களாக இருந்து இவற்றை செலுத்துகின்ற காரணத்தினாலே உலகிலே இருக்கின்ற எண்ணில்லாத உயிர்களுக்கு அந்த கரணங்களினாலே உரிய பயனானது கிட்டுகின்றது. இப்ப நம்மிடத்திலே ஒரு கருவி இருக்கின்றது என்று சொன்னால் அதனால் ஓர் பலன் இருக்க வேண்டும். வீட்டுல ஒரு சைக்கிள் இருக்குன்னா அது பயன்பட வேண்டும். ரூம்ல ஒரு ஃபேன் இருக்குன்னா அது பயன்பட வேண்டும்.
அதுபோல இந்த உடம்பிலேயே இந்த கருவி கரணங்கள் இருக்கின்றன. அவை உடம்பிலே உயிர் வாழ்கின்ற தலைவனாகின்ற உயிருக்கு பயன்பட வேண்டும். இந்த உயிர் இந்த கருவிகளை கொண்டு பயன் பெறுமாறு தெய்வங்கள் அருள் செய்கின்றன என்பது பொருள். ஆகவே உய வரும் என்றால் உயிர்கள் உய்ய இவர்கள் செய்வார்கள். உய வரும் என்பது செய்யும் என்னும் வாய்பாட்டு வினைமுற்று. செய்யும் என்னும் வாய்பாட்டு வினைமுற்று 5 பால்களுக்கும் பொதுவாக 3 காலங்களுக்கும் பொதுவாக பயன்படும். அவன் செய்யும், அவள் செய்யும், அது செய்யும், அவை செய்யும், அவர் செய்யும். உய வரும் என்றால் உய வருவார்கள் என்பது பொருள். உயிர்கள் உய்ய இந்த தெய்வங்கள் வருவார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய இந்த செயலானது நிகழ்கின்றது. அக்கரங்களை செலுத்தி அந்த கரணங்களை இயக்குகின்ற செயல் என்பது உயிர்களுடைய உறுதியின் பொருட்டு இந்த தெய்வங்களால் செய்யப்படுகின்றது என்பது பொருள். ஆகவே இந்த அதிதெய்வங்கள் உய வரும், செய்யும். செய்யும் என்றால் செய்வார்கள் என்பது பொருள். இந்த அதிதெய்வங்கள் உயிர்கள் உய்ய செய்வார்கள். உயிர்களை அந்த தெய்வங்கள் உய்ய செய்தாலும் உயிர்கள் உய்ய வேண்டுமே. ஒருவன் குதிரையை குளத்திற்கு அருகிலே கொண்டு செல்லலாம். ஆனால் குதிரை விரும்பினால்தான் தண்ணீரை குடிக்கும் என்று கூறுவார்கள். அதே போல தெய்வங்கள் அக்கரங்களை இயக்கி அந்த கரணங்களை இயக்கினாலும் உயிர் விரும்பினாலுடைய உரிய பயனை பெறாது என்பதனால உய்வதற்கு உயிர்களும் விரும்ப வேண்டும் என்பதை தொடர்ந்து சொல்கின்றார். அஞ்சில் ஆன்மா பரவிடில் பயனுறும். அதிதெய்வங்கள் உய வரும். உயிர்கள் உய்வதற்கு செயல்படுவார்கள். ஆனால் உயிர்கள் எப்பொழுது பயனுறும்? தெய்வங்களுடைய அருளை இந்த உயிர்கள் பெற்று முழுமையான பயனை எப்பொழுது பெறும் என்று கேட்டால் ஆன்மா அஞ்சில் பரவிடில் பயனுறும். அஞ்சு அப்படின்னு சொன்னா அஞ்சில் என்றால் 5 மட்டும் இல்ல, இங்கு 3 விதமான 5 சொல்லப்பட்டிருக்கு. என்ன 3 விதமான 5 அப்படின்னு கேட்டா அந்த கரணங்களாகின்ற மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், புருட தத்துவம் என்ற 5. அதற்கு அடுத்த 5 இவற்றினும் நுண்ணிய நிலையில இருக்கின்ற, சூக்கும நிலையில் இருக்கின்ற, மேல் நிலையில இருக்கின்ற சுப்பீரியரான இன்னொரு 5 இருக்கின்றது. அவை ஓங்காரத்தினுடைய கூறுகளாகின்ற அகாரம், உகாரம், மகாரம், பிந்து, நாதம். இந்த 10ம் அச்சேதனம். இந்த இவற்றை இயக்க செய்கின்ற சித்துப்பொருளாகின்ற கடவுளர் 5 இருக்கின்றார்கள். அவர்கள் யார்? அயன், மால், உருத்திரன், ஈசன், சதாசிவன். இந்த 5 இந்த ஆகவே 5 5 5ஆக இருக்கின்ற 3 15. அந்த 15ஐ தான் இங்கு 5 என்று கூறுகின்றார். 5 5ஆக இருக்கின்ற இந்த 5னையும் ஆன்மா பரவிடில் என்றால் ஆன்மா பயன்படுத்தினால், பரவுதல் என்ற சொல்லுக்கு வழிபடுதல் என்பது பொருள். வழிபடுதல் ஆவது பயன்படுத்துதல். கணவன் மனைவியை வழிபட்டு பிள்ளையை பெறுகின்றான். உண்டா இல்லையா? மனைவியை வழிபடாவிட்டால் கணவனுக்கு பிள்ளை பிறக்கப் போவதில்லை. அப்பொழுது பரவுதல், வழிபடுதல் என்பது பயன்படுத்துதல் என்ற பொருளை உள்ளடக்கியது. ஆன்மா பரவிடில் என்று சொன்னால் ஆன்மா வழிபட்டு ஒழுகினால், படைப்பினுடைய உண்மையை உணர்ந்து இவற்றை நல்ல முறையிலே வழிபட்டு ஒழுகினால் பயனுறும். அந்த ஆன்மாவானது இந்த படைப்பினாலே பயனை பெறும். அந்த கரணங்களினாலும் அவற்றை செலுத்துகின்ற பிரணவத்தின் அக்கரங்களினாலும் அவற்றின் அதிதெய்வங்களாகின்ற 5 கடவுளர்களினாலும் உரிய பயனை ஆன்மா என்பது இந்த 15ஐயும் பொருந்தி பரவினால் பெரும், பயனுறும். சரி, அப்படி இருக்கும் பொழுது அச்சித்தாம் பார்க்கில் இந்த 15ஓடும் ஆன்மா பொருந்தாது தனித்து இருந்தால், வீட்டுக்காரியோட சண்டை போட்டுக்கிட்டு கணவன் தனியா இருந்தால் பிள்ளை பிறக்கப் போவதில்லை. அதை போல இந்த 15ஓடும் பிணக்கம் ஏற்பட்டு ஆன்மா தனித்து இருந்தால் ஆன்மா அச்சித்தாம் பார்க்கில், ஆன்மா உண்மையில அறிவு பொருள் தான் இருந்தாலும் ஃபார் ஆல் பிராக்டிகல் பர்பசஸ்
எல்லா விதமான பயன்பாட்டிற்கும் ஆன்மா என்பது ஒரு அறிவற்ற பொருளை போலவே காணப்படும். ஞானேந்திரியங்களையோ அந்த கரணங்களையோ ஒரு உயிர் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அது கண்ணிருந்தும் குருடாக, காதிருந்தும் செவிடாக, உடம்பிருந்தும் உணர்ச்சியற்றதாக, நாக்கிருந்தும் சுவை உணராததாக, உள்ளம் இருந்தும் நிலையாததாக, புத்தி இருந்தும் தெளியாததாக, அகங்காரம் இருந்தும் செயல்படாததாக, விருப்பமற்றதாக, கல்லை போல உயிர் பொருளா இருந்தும் பார்ப்பதற்கு ஜடம் போலவே தோன்றும் என்பதனால அச்சித்தாம் பார்க்கில் என்று சொன்னார். பார்க்கில் என்றால் பார்ப்பதற்கு என்பது பொருள். கருவி கரணங்களோடு கூடாது ஆன்மா கேவலனாக தன்னை தனித்து வைத்து, அதே என்ன காரணம், ஏன் இப்படி சொல்றாருன்னு கேட்டா, அவ்வாறு தனித்து ஆன்மா இருப்பதே ஆன்மாவிற்கு முக்தி நிலை என்று கூறுகின்ற சமயங்களும் உண்டு. அப்படி ஒரு ஆன்மா இருக்கும் என்று சொன்னால் அது ஜடப்பொருளை போலவே இருக்கும். அது அறிவு பொருளா இருந்தாலும் பிராக்டிக்கலா ஜடப்பொருள் போல காட்சி தரும். அச்சித்தாம் பார்க்கில் அஞ்சில் ஆன்மா பரவிடில் பயனுறும் அல்லாது, அதாவது அஞ்சில் ஆன்மா பொருந்தாவிடில் என்பது பொருள். பார்க்கில் அதனை கண்டுகொள்ளும் பொழுது அஜித்தான் என்றால் அஜித்து என்று சொல்லப்படும் நிலையிலேயே அறியப்படும். அதற்காக ஆன்மா அஜித்து என்று கூறுகின்றார் என்பது பொருள் இல்ல. ஆன்மா ஜடப்பொருளை போல இருக்கும். 15ஓடும் ஆன்மா பொருந்தாத போது அது ஜடம் போல் அறிவின்றி கிடக்கும் என்பது புலனாகும் என்பதுதான் பார்க்கில் என்பதற்கு பொருள். இந்த 15 செயல்பாட்டினை எவ்வாறையா புரிந்து கொள்ளலாம்? நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்பணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஜயமுறு வழி இரண்டும் தவிர்த்துரில் தானும் தோன்றும். ஜெயம் என்றால் வெற்றி. வெற்றியை பொருந்துகின்ற வழி இரண்டு. யோக மார்க்கத்திலே பிராணனை அடக்கி பிராணாயாமம் செய்து அதனுடைய பலன்களை அடைய விரும்புகின்ற யோக முயற்சி கொள்பவர்களுக்கு வாயுக்கள் 10 என்றாலும் அவற்றிலே 2 வாயுக்கள் உரிய வெற்றியை தருகின்ற வாயுக்கள். அந்த 2 வாயுக்கள் தான் பிராணன் என்றும் அப்பானன் என்றும் பெயர் பெறுகின்றன என்பதனால அவற்றை ஜயமுறு வழி 2 என்று சொன்னார். ஜயம் என்றால் வெற்றி. வெற்றியை தருகின்ற 2 வாயுக்கள். அந்த 2 வாயுக்களையும் தவிர்த்துரில் என்றால் அடக்கினால் என்பது பொருள். தவிர்த்தல் என்பது விட்டு விலகுதல் என்ற பொருளை தருகின்றது. ஆனால் அது கவுனமாக, அதாவது செகண்டரியாக, இலக்கணையாக என்ன பொருளை தருகின்றதுன்னா, பிராணன் அப்பானன் ஆகிய வாயுக்கள், பிராணன் தான் மூச்சுக்காற்று இருந்தாலும் அதனை உள்ளிருந்து அப்பானன் என்ற வாயுவானது சப்போர்ட் செய்கின்றது, துணை செய்கின்றது. இதனால பிராணன் என்ற வாயுவிற்கு வெளிச்செலவும் உட்செலவும் காணப்படுகின்றது. என்னுளே உயிர்ப்பாய் புறம் போந்துபுக்கு என்னுளே நிற்கும் என்று அப்பெருமான் கூறுவார். பிராணவாயு என்ன பண்ணுது? புறச்செலவையும் உட்செலவையும் கொண்டிருக்கின்றது. இந்த பிராணனை உள்ளே இருந்து தாங்குகின்றது அப்பானன். அப்பானன் இன்றி பிராணன் இயங்குவது சிரமம் என்று பார்க்கின்றோம். ஆகவே இப்பொழுது இந்த பிராணவாயுவை பிராணாயாமம் செய்பவர்கள் என்ன செய்கிறார்கள் கேட்டா, அதனுடைய வெளிச்செலவினை தவிர்த்து நெஞ்சத்திலேயே அடக்குகின்றார்கள். அதற்கு கும்பகம் என்று பெயர். நம்முடைய மூச்சுக்காற்றினை உள் இழுத்தலுக்கு பூரகம் என்று பெயர். உள்ளிழுக்கப்பட்ட அந்த மூச்சுக்காற்றினை சிறு சிறிதாக வெளியே விடுவதற்கு ரேச்சனம் என்று பெயர். அவ்வாறு வெளியே விடாமல் உள்ளேயே அடக்கி இருப்பதற்கு கும்பகம் என்று பெயர். நீண்ட நேரம் அடக்கி இருக்க முடியாது. ஆனால் சிறு சிறிதாக பிராணாயாமத்திலே பெரிய நிலைகளை பெற்றவர்கள் மாதக்கணக்காக கூட தங்களுடைய மூச்சுக்காற்றினை வெளியே விட்டு விடாமல் உள்ளே அடக்குவதற்கு வல்லவர்களாக ஆகின்றார்கள். அவர்கள்தான் பேச்சு மூச்சு இல்லாமல் கட்டை போல ஓரிடத்திலேயே சமாதியாக இருக்கின்றார்கள். அதனை பார்க்கின்றோம். அப்பொழுது அவர்களுக்கு அந்த யோக பயிற்சினாலே
பலவிதமான காட்சிகள் கிட்டும். அந்த காட்சிகளிலே இந்த 36 தத்துவங்கள் எவ்வாறு இயங்குகின்றன, இவற்றை இயக்குகின்ற பொருள்கள் யாவை என்ற காட்சிகள் எல்லாம் கிட்டும். அப்பொழுது இவற்றை இயக்குகின்ற அதிதெய்வங்களாகின்ற கடவுளரின் காட்சியும் கூட அங்கு கிட்டும் என்பதனால இந்த பிராணவாயுவை நீண்ட கும்பகத்தினாலே ஒருவன் உள்ளத்திலே அடக்கும் பொழுது அந்த யோக நிலையில் ஆழ்ந்து நின்றால் இம்மூன்றன் இயல்பும் தானே விளங்கி தோன்றும், தானும் தோன்றும் என்று சொல்லும்போது அந்த கரணங்கள் அவற்றின் இயக்கத்தை துணை செய்கின்ற அக்கரங்களின் இயக்கம், அந்த அக்கரங்களை இடமாக கொண்டு செயல்படுகின்ற தெய்வங்களுடைய அருள், இவையெல்லாம் யோக காட்சியிலே ஒருவனுக்கு கிட்டும். அந்த யோக காட்சிக்கு எது அடிப்படை என்று கேட்டால், பிராணவாயுவானது வெளிச்செல்லாமல் உள்ளேயே நீண்ட நேரம் பல காலம் அடக்கப்படுகின்ற அந்த பயிற்சி என்பது அவசியமாகின்றது என்று கூறினார். ஆகவே அந்த நிலையில்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையானவை என்பதை நாம் தெளிவாக கண்கூடாக காணலாம். கண்கூடாக என்றால் கண்ணை விழித்து காணலாம் என்பது பொருள் இல்லை. கண்ணை விழித்து பார்ப்பவன் ஒரு பொருளை தெளிவாக பார்ப்பதை போல இந்த யோக நிலையிலே ஒருவனுடைய கருத்திலே இவை எல்லாம் தெளிவாக தோன்றும். கருத்து என்பதும் ஒரு கண்ணுதான். கருத்தை கொண்டு நன்றாக புரிந்து கொள்ளலாம் என்பது பொருள். சரி, இப்பொழுது இந்த முதல் அதிகரணத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றார். எப்படி கொண்டு வருகின்றார் கேட்டா, ஆன்மா சூனியம் அன்று, ஆன்மா தூல தேகம் அன்று, ஆன்மா சூக்கும தேகம் அன்று, ஆன்மா பிராணவாயு அன்று, ஆன்மா கடவுள் அன்று, ஆன்மா அந்த கரணங்களிலே யாரும் ஒன்று அன்று என்றெல்லாம் கூறி வரும்பொழுது ஆன்மா தத்துவங்களின் கூட்டமும் அன்று என்று சமூக ஆன்மவாதமானது மறுக்கப்பட்டது. அந்த சமூக ஆன்மவாதத்தை கூறுபவர்கள் ஆன்மா என்பது அறிவை பெறுவதற்கு 15 காரணம் என்று கூறினீர்கள். ஆகவே இந்த 15ம் இல்லாமல் ஆன்மாவிற்கு அறிவு நிகழப் போவதில்லை என்பதனால இந்த 15ம் கூடியிருக்கிற நிலையில்தானே ஆன்மாவுக்கு அறிவு நிகழ்கின்றது. ஆகவே இந்த 15ன் கூட்டம் தான் ஆன்மா என்று நாங்கள் கூறுகின்றோம் என்று கூறுவார்கள். இது எதை போலன்னு கேட்டா, நம்ம நாக்குல வெற்றிலையில சுண்ணாம்பு தடவி அந்த பாக்கினை வைத்து மெல்லும் பொழுது நாக்கிலே சிவப்பு நிறம் தோன்றுகின்றது. இப்பொழுது அந்த சிவப்பு நிறம் இந்த மூன்றிலே எது ஒன்று இல்லை என்றாலும் தோன்றப்போவதில்லை. பாக்கு சேர்க்காம சாப்பிட்டாலும் சிவப்பு தோன்றாது, சுண்ணாம்பு சேர்க்காம மென்றாலும் சிவப்பு தோன்றப்போவதில்லை. வெற்றிலை என்பது அடிப்படை. அது இல்லாம நாம சுண்ணாம்பையும் பாக்கே சேர்த்து சாப்பிட்டாலும் சிவப்பு தோன்றுவதில்லை. இப்ப 3 என்பது ஒரு சமூகம். வெற்றிலை, சுண்ணாம்பு, பாக்கு இவை 3ம் சேர்ந்து வாயிலே மெல்லப்படும் பொழுது நாக்கிலே சிவப்பு என்ற ஒரு நிறம் தோன்றுவதை போல அறிவு நிகழ்கின்றது. இப்பொழுது 3னுடைய சேர்க்கையினாலே சிவப்பு என்ற நிறம் நாக்கிலே தோன்றுவதை போல 15னுடைய சேர்க்கையினாலே, அந்த 15 நம்ம சொல்லிட்டோம், அந்த கரணம் 5, பிரணவத்தின் அக்கரங்கள் 5, அதிதெய்வங்கள் 5. இந்த 15ன் சேர்க்கையினால் தான் ஆன்மாவிற்கு அறிவு நிகழ்கின்றது என்பதனால இந்த 15னுடைய சேர்க்கையை ஆன்மா என்று எடுத்துக்கொள்கின்றோம் என்று சமூக ஆன்மவாதிகள் கூறுகின்றார்கள். அவ்வாறு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த 15ற்கு வேறாக ஆன்மா உண்டு என்பதை இப்பொழுது கூறப்போகின்றார். எப்படி கூறப்போகின்றார் அப்படின்னு கேட்டா, இந்த 15ம் சுட்டி அறியப்படுவதால் அவை ஆன்மாவின் வேறு என்று சொன்னார். இந்த 15ஐயும் நம்ம அறிவை கொண்டு சுட்டி அறிகின்றோம். இந்த 15ன் துணை கொண்டுதான் ஆன்மா அறிவினை பெறுகின்றது என்று சொன்னாலும் கூட ஆன்மாவினிடத்தை இயல்பாக அறிகின்ற ஆற்றல் இல்லாமல் அது அறிவினை பெறப்போவதில்லை. இதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம். தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் நான் தூங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் தூக்க மாத்திரைய ஒரு டப்பியில போட்டு வச்சிருக்கிறோம். அந்த டப்பி தூங்குதோ? தூங்கல. அப்பொழுது உறங்குகின்ற ஒரு இயல்பு தன்மை என்னிடம் இருக்கின்றது. உறங்குகின்ற இயல்பு என்னிடம் இருக்கின்ற காரணத்தினால்தான்
உறக்கத்தை தருகின்ற மாத்திரை எனக்கு உறக்கத்தை தருகின்றது. நான் உறங்கா இயல்பினன் என்று இருப்பேன் என்று சொன்னால் எவ்வளவு மாத்திரை சாப்பிட்டாலும் உறக்க வரப்போவதில்லை. அப்பொழுது அறிகின்ற ஆற்றல் என்பது ஆன்மாவிடத்திலே இயல்பாக இருக்கின்றது. அதற்கு துணை செய்வதாகத்தான் கருவிகள் இருக்கின்றன. அந்த கருவிகளிலே அந்த கரணங்கள் 5, அக்கரங்கள் 5 சித்துப்பொருளா இருந்தாலும் இவற்றை செலுத்துகின்ற தெய்வங்கள் கூட ஆன்மாவிற்கு துணை செய்கின்ற என்பதனால ஆன்மாவை பொறுத்தவரையிலும் அவைகளும் கருவிகளே. அவை சித்துப்பொருளா இருந்தாலும் அந்த சித்துப்பொருளா என்ற தெய்வங்கள் கூட நம்மால் பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் தான். அந்த தெய்வங்கள் தத்துவங்களை இடமாக கொண்டு செயல்படுகின்றார்கள் என்பதனால அந்த தத்துவங்களின் பெயர்களே தெய்வத்திற்கு அமைந்திருக்கின்றன என்பதெல்லாம் முன்னாடி பார்த்துட்டோம். என்பதனால அந்த தெய்வங்கள் நம் கண்ணுக்கு புலப்பட மாட்டார்கள். அந்த தெய்வங்களை கருதும் பொழுது அந்த தத்துவங்களே கருதப்படும். அந்த தத்துவங்களோ ஜடப்பொருள்கள் என்பதனால இந்த 15 ஆன்மாவினாலே சுட்டி அறியப்படுகின்ற பொருள் தான். சுட்டி அறியப்படுகின்ற பொருள் எல்லாம் அச்சேதனம் என்பதனால அறிகின்ற ஆன்மா சித்து பொருள் என்பதனால அவன் இந்த சமூகத்திற்கு வேறானவன் என்பதை கூறப்போகின்றார். அதை எவ்வாறு கூறுவார்னு கேட்டா 2 வகையாக கூறுவார். ஒன்று, இந்த 15 ஆன்மாவினுடைய அறிவிற்கு துணை செய்தாலும் கூட அறிகின்ற ஆன்மா இவற்றை சுட்டி அறிகின்ற காரணத்தினாலே அறிகின்ற ஆன்மா வேறு, அந்த ஆன்மாவினால் சுட்டப்படுகின்ற பொருள் வேறு. சப்ஜெக்ட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஆப்ஜெக்ட். என்றைக்குமே அறிவான் வேறு, அறியப்படும் பொருள் வேறு. உணர்வான் வேறு, உணரப்படும் பொருள் வேறு. நுகர்வான் வேறு, நுகரப்படும் பொருள் வேறு என்று பார்க்கின்றோம். என்பதனால ஆன்மா வேறு, இந்த சமூகம் வேறு என்று குறிப்பிட்டார். இன்னொரு காரணம் சொல்வார். சமூகம் என்பது ஒரு தனித்த பொருள் அன்று, அது பல பொருள்கள் என்ற பொருளைத்தான் தரும். இப்ப தாம்பூலம் என்று ஒரு பெயர் வச்சிருக்கிறோம். வெற்றிலை, சுண்ணாம்பு, பாக்கு இவற்றின் கலவைக்கு தாம்பூலம்னு பேர் வச்சிருக்கோம். இதுல வாசனைக்காக ஏலக்காய், இனிப்புக்காக அந்த ரசங்கள்லாம் சேர்க்கப்படும். இனிப்பிற்காக அப்படின்னா வந்து குல்கந்து இதெல்லாம் சேர்க்கிறாங்க. எதை சேர்த்தாலும் சரி அதுக்கு தாம்பூலம்னு பேரு. 3 பொருளா இருந்தாலும் 4 பொருளா இருந்தாலும் 5, 6 பொருள்களா இருந்தாலும் மயக்கத்திற்காக அதில புகையிலை சாறு கலந்தாலும் எதை கலந்தாலும் அதுக்கு தாம்பூலம் என்று பெயர். அந்த சமூகத்திற்கு தாம்பூலம் என்ற ஒரு பெயர் நாம் இட்டிருப்பதனால தாம்பூலம் என்று ஒரு தனித்த பொருள் இருக்கின்றது என்பது பொருள் இல்லை. அது ஒரு தனி பதார்த்தம் இல்லை. அது உண்மையிலே பல பொருள்களின் கூட்டம், அவ்வளவுதான். பல பொருளின் கூட்டம் என்பது ஒரு தொழிற்பெயர். அது ஒரு பொருள் அன்று. பொருள் என்பது ஒரு பதார்த்தம், ஆப்ஜெக்ட். கூட்டுதல் என்பது ஒரு தொழில். வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், குல்கந்து, புகையிலை சாறு, அது கத்தாயின்னு பேரு. இவற்றையெல்லாம் கலந்து பான் என்று குடுக்கிறார்கள். நம்ம போட்டு மெல்கின்றோம். அப்பொழுது அதற்கு தாம்பூலம் என்று பெயர் வைத்தாலும் தாம்பூலம் என்று ஒரு தனித்த பொருள் இல்லை. தாம்பூலம் என்பது ஒரு பொருளின் பெயர் போல் காணப்பட்டாலும் அது உண்மையிலே ஒரு தொழிற்பெயர் தான். இந்த அத்துணை பொருளையும் சேர்ப்பது என்ற தொழில், அந்த தொழிலுக்குத்தான் அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றதே அல்லாமல் ஒரு பொருள் அவ்வாறு இருக்கின்றது என்ற பொருளிலே அந்த பெயர் தரப்படவில்லை. என்பதனால சமூகம் என்பது ஒரு தனி பொருள் ஆகாது. அது பல பொருளை ஒன்று திரட்டுவதற்கான அந்த தொழிலுக்கான பெயர். ஆகவே அது ஒரு தொழிற்பெயர். ஆன்மா என்பது ஒரு தொழிற்பெயர் என்று, அது ஒரு பொருள். என்பதனால தொழிற்பெயராகின்ற சமூகம் வேறு, ஆன்மா வேறு என்று கூறுகின்றார். இந்த 2 காரணங்களினாலே சமூக ஆன்மவாதம் என்பது மறுக்கப்படுகின்றது 195வது பாடலிலே. அது இந்த அதிகரணத்திலே 5வது பாடல். இந்த பாடலை பிடிப்போம். ஆன்மாவின் வடிவுதானே அநேகார்த்த கூட்டம் எண்ணில் பார்ப்பார்கட்கு ஆன்மா இன்றாய் பல பொருள் உண்மையாகும். சேர்ப்பாய பலவே உண்மை என்றிடில் சென்று இவற்றை ஓர்ப்பான் வேறு உணர்வோர்க்கெல்லாம் உணர்பொருள் வேறதாமே என்பது பாடல். எளிமையான பாடல் தான். ஆன்மாவின் வடிவு தானே அநேகார்த்த கூட்டம் எண்ணில். அநேகம் என்றால் ஒன்றிற்கு மேற்பட்டது என்பது பொருள். ஏகன், அநேகன்
இறைவன் அடிவாழ்க என்று சொல்றோம். ஏகன் என்றால் ஒருவன், அநேகன் என்றால் ஒன்று அல்லாதவன், பலவாக இருப்பவன். கலப்பினாலே அனைத்திலும் கலந்திருக்கின்ற காரணத்தினாலே கடவுளை பலவாகவும் காணலாம். அப்ப அநேகம் என்றால் பல என்பது பொருள், அர்த்தம் என்றால் பொருள், கூட்டம் என்றால் சேர்க்கை. அநேக அர்த்த கூட்டம் என்றால் பல பொருளின் சேர்க்கை. தானே என்றால் அதுதானே ஆன்மாவின் வடிவு என்னில். பல பொருளின் சேர்க்கை தான் ஆன்மாவின் வடிவு என்று நாங்கள் கொள்கின்றோம். ஐயா, உங்களை வச்சுக்கிட்டே தான் நாங்க இதை சொல்றோம். நீங்க என்ன சொன்னீங்க? அந்த கரணங்கள், அவற்றை செலுத்துகின்ற பிரணவத்தின் அக்கரங்கள், அவற்றை செலுத்துகின்ற தெய்வங்கள், இவற்றின் துணை இல்லாமல் ஆன்மாவிற்கு அறிவு நிகழாது என்பதனால அறிவு நிகழ்வதற்கு காரணமாகின்ற இந்த 15 கூட்டம், அதையே ஆன்மா என்று கொண்டு விடுகின்றோம். ஏன்னா இது இல்லாம ஆன்மாவே இல்லையே, ஆன்மாவுக்கு அறிவு நிகழப்போவதில்லை. ஆன்மா என்பது அறிவு பொருள் என்று கூறுகின்றீர்கள். அது அறிவு நிகழாத வகையிலே இந்த 15 எது இல்லாட்டாலும் அறிவு நிகழப்போவதில்லை என்பதனால இந்த கூட்டமே ஆன்மா என்று கொள்கின்றோம். எண்ணில் என்று சொன்னால் அவ்வாறு கொள்ளக்கூடாது. ஏன்? அவ்வாறு கொண்டால் பார்ப்பார்கட்கு ஆன்மா என்றாய் பல பொருள் உண்மையாகும். ஒரு சமூகத்தை பார்ப்பவனுக்கு அதிலே இருக்கின்ற பல பொருள்கள் காட்சிக்கு வருமே தவிர சமூகம் என்பது காட்சிக்கு வராது. ஒரு குரூப் போட்டோ பார்க்கிறோம். குரூப் போட்டோவை பார்க்கும் பொழுது அதுல இருக்கின்ற பலர் நமக்கு தெரியுது. இது சித்ரா, இது கமலா, இது விமலா என்று பார்ப்போமே அல்லாமல் சமூகம் என்ற எண்ணமானது ஒருவனுக்கு வலிய கொண்டு வந்து கொள்ள வேண்டும் மனதிற்கு. அது தானாக இயல்பாக தோன்ற போவதில்லை. முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்ப்பவனுக்கு கூட தன்னுடைய முகம் தெரிவதனால அதுல தெரிகின்ற முகம்தான் அவனுக்கு அறிவுக்கு புலனாகும் இயல்பாக. முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்ப்பவன் தன்னை பார்ப்பதாக அறிகின்றானே அல்லாமல் கண்ணாடியை பார்ப்பதாக அறிவதில்லை. ஏன்னா கண்ணாடியை பார்ப்பதாக அவன் அறிந்தான் என்று சொன்னால் அவன் நுண்ணறிவு கொண்டவன். ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை நான் என் முகத்துக்கு முன்னாடி பார்க்கிறேன். பார்க்கும்போது என் முகம் தெரிகின்றது. இயல்பாக தோன்றுகின்ற எண்ணம் என்ன? நான் என்னை பார்க்கின்றேன் என்ற எண்ணம் தான் தோன்றுகின்றது. உண்மையிலே நான் என்னை பார்க்கவில்லை. உண்மையாக நான் கண்ணாடியை தான் பார்க்கின்றேன். அப்ப நான் கண்ணாடியை பார்க்கின்றேன் என்ற எண்ணம் யாருக்கு தோன்றும் என்று கேட்டால் ஆழமாக சிந்திப்பவனுக்கு தான் தோன்றும். அது இயல்பாக தோன்றுவதில்லை. இப்பொழுது இயல்பாக எது தோன்றும் என்பதை பற்றி விசாரிக்க வேண்டும். ஒரு சமூகத்தை பார்ப்பவர்களுக்கு இயல்பாக அந்த சமூகத்தில் இருக்கின்ற தனி பொருள்கள் தான் தோன்றுமே அல்லாமல் சமூகம் என்பது தோன்றாது. அப்பொழுது ஆன்மா என்ற ஒன்றே அந்த எண்ணமே தோன்றாது சமூகத்திலே. சமூகம் என்ற எண்ணம் தோன்றினால் அல்லவா அந்த சமூகத்தை நீ ஆன்மா என்று சொல்ல வேண்டும். சமூகத்தை பார்ப்பவனுக்கு அது சமூகம் என்ற எண்ணமே தோன்றாத பொழுது அங்கு ஆன்மா தோன்ற போவதில்லை என்று நுண்மையாக, இது வார்த்தை ஜாலம், அதனாலே விளக்குகின்றார். பார்ப்பார்கட்கு ஆன்மா என்றாய், ஆன்மா என்பது ஒன்று தோன்றாமல் பல பொருள் உண்மையாகும். அங்கிருக்கின்ற பல பொருள்கள் தான் தோற்றத்திற்கு வரும் என்பதனால சமூகம் என்ற எண்ணமே உண்டாகாத போது அதுவே ஆன்மா என்ற எண்ணம், அதற்கு மேல் இருக்கின்ற ஒரு எண்ணம், அந்த எண்ணம் எவ்வாறு உண்டாகும்? அது உண்டாகாது. சரி, அது அந்த எண்ணம் உண்டாகாவிட்டாலும் உண்மையில் இந்த சேர்ப்புத்தான் ஆன்மா என்று நீ வாதிட்டா என்று சொன்னால், சேர்ப்பாய பலவே உண்மை என்றிடில், இந்த பல பொருளின் சேர்க்கைதான் உண்மையிலே ஆன்மா என்று நீ சொன்னால் அந்த சேர்ப்பையும் ஆன்மா அறிகின்றான் என்பதை அறிவாயாக. இந்த 15ஐயும் ஆன்மா இவற்றின் சேர்ப்பையும் அறிகின்ற ஒரு பொருள். 15 இருக்கின்ற பொருளை தனித்தறிவுதான் வந்தா நீ சொல்வதை போல இவை சேர்ந்திருக்கின்றன என்ற சேர்ப்பையும் அவன் அறிகின்றான். அவனால் அறியப்படுகின்றது இந்த சேர்ப்பு என்பதனால அவன் வேறு, சேர்ப்பு வேறு. இதை போலன்னு கேட்டா, கண்ணாடியை பார்க்கின்ற நான் கண்ணாடியிலே இருக்கின்ற என்னுடைய முகத்தை பார்க்கின்றேன். நான் என்னை பார்க்கின்றேன் என்று சொல்வது பாமரர் இயல்பு, அறிவில்லாதவருடைய இயல்பு. உண்மையில் நான் என்னை பார்க்கவில்லை, என்னுடைய பிரதிபிம்பம், ரிஃப்ளக்ஷன், என்னுடைய வடிவத்தின் நிழலைத்தான் பார்க்கின்றேன். நான் என்னை பார்ப்பதில்லை, என்னுடைய நிழலைத்தான் பார்க்கின்றேன். சரி, அடுத்தது நான் கண்ணாடியை பார்க்கின்றேன் என்று சொல்லும் பொழுதும் கூட அந்த கண்ணாடி வேறு, நான் வேறு.
என்னுடைய நிழலை பார்க்கின்றேன் என்று சொல்லும்போது கூட நான் வேறு நிழல் வேறு என்பதனால பார்க்கின்றவன் என்றைக்குமே பார்க்கப்படும் பொருளுக்கு வேறானவன். இப்பொழுது தனித்தனி பொருளாக பார்க்கப்பட்டாலும் அது ஆன்மா ஆகாது. சமூகம் என்ற எண்ணம் உண்டாகாத காரணத்தினால சமூகம் என்ற எண்ணம் உண்டாகிய பிறகும், அதாவது பார்க்கப்படுவது கண்ணாடிதான் என்று ஆழமாக சிந்தித்து பார்த்தாலும் அந்த கண்ணாடி நான் ஆக மாட்டேன். என்ன காரணம்? கண்ணாடி என்னால் பார்க்கப்படுவது, நான் பார்க்கின்றவன் என்பதனால சமூகம் என்னால் பார்க்கப்படுகின்றது, அந்த சமூகத்தை நான் பார்ப்பவன் என்பதனால என்றைக்குமே பார்க்கின்ற நான் பார்க்கப்படும் பொருளுக்கு வேறானவன் என்பதனால சமூகமாகின்ற அது வேறு, நான் வேறு. சேர்ப்பாய பலவே உண்மை என்றிடில் சென்று இவற்றை ஓர்ப்பான். ஓர்ப்பான் என்றால் அறிபவன், பார்ப்பவன் வேறு. இவற்றை பார்ப்பவன் அந்த பார்க்க பொருளிலிருந்து வேறு. என்ன காரணம் கேட்டா, உலகிலே யாண்டும் உணர்வோர்க்கெல்லாம் உணர்பொருள் வேறனாமே. எதை ஒருவன் உணர்ந்தாலும் உணர்பவன் வேறு, உணர்ச்சி வேறு என்று ஆகின்றது. உணர்ச்சி என்பது உணர்கின்ற தொழில், அதனால் பெறுகின்ற பயன் உணர்பொருள், அது வேறு, உணர்பவன் வேறு. என்றைக்குமே இந்த திரிபுடி என்று இருக்கின்றது. உணர்ச்சி வேறு, உணர்பொருள் வேறு, உணர்வான் வேறு என்று பார்க்கின்றோம். இப்பொழுது ஒருவன் தன் பிள்ளையிடத்திலே அன்பினை உணர்கின்றான் என்று சொல்லும் பொழுது, அன்பினை உணர்தல் என்பது ஒரு தொழில். பிள்ளை இல்லாமல் அந்த அன்பினை இவனால் உணர முடியாது. நம்ம பிள்ளையை பார்க்கும்போது நமக்கு அன்பு வருதுங்க, அந்த பிள்ளையை பார்த்தளவிலே அன்பினை உணர்கின்றோம் அந்த காட்சியினால. அப்பொழுது அந்த அன்பு என்பது செயல், உணர்தல் என்பது செயல். அதற்கு காரணமாக உணரப்படுகின்ற பொருள், பிள்ளையின் காட்சி அமைகின்றது. அந்த பிள்ளை வேறு பொருள், அன்பினை உணர்கின்ற நாம் வேறு பொருள். ஆகவே இந்த திரிபுடி என்று சொல்லப்படுகின்ற முப்பொருள் என்பது எங்கும் உண்டு. அன்பு என்ற நிகழ்ச்சியை ஒருவன் அறியாவிட்டாலும் கூட உணர்வான் வேறு, உணர்பொருள் வேறு என்று அவன் தெளிவாக உலகிலே யாண்டுமே அறிய வேண்டும் என்பதனால இந்த 15 பதார்த்தங்களின் சமூகம் என்பது ஆன்மாவாக ஆகாது என்று அந்த சமூக ஆன்மவாதத்தை மறுக்கின்றார். இதோடு முதல் அதிகரணமானது நிறைவு பெறுகின்றது. அடுத்தது இந்த 4வது நூற்பாவிலே 2வது அதிகரணம். அது நூற்பாவினுடைய இறுதி பகுதி. அது 2வது அதிகரணமாக இங்க எடுத்துக்கொண்டிருக்கிறார். நூற்பா என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, சிவஞான சித்தியாரியிலே 4வது நூற்பா 191வது பாடல். உணர்வன கரணம் எண்ணின் ஒன்றையொன்று உணரா, வெவ்வேறு அனைதரும் செயல்கள் 4 அறிந்தவை அடக்கியாக்கி புனருமுட்கரணமாக்கி புறக்கருவியினும் போக்கி இணைதரும் இவற்றின் வேறாய் யான் எனது என்பதான்மா என்பது. இதுல உணர்வன கரணம் எண்ணின் ஒன்றையொன்று உணரா, இவற்றின் வேறாய் உள்ளது ஆன்மா என்பது முதல் அதிகரணம். யான் எனது என்பது ஆன்மா என்பது 2வது அதிகரணம். இடையிலே இருக்கின்ற தொடர்தான் 3வது அதிகரணம். அது என்ன? அனைதரும் செயல்கள் 4 அறிந்து அவை அடக்கி ஆக்கி புனரும் உட்கரணமாக்கி புறக்கருவியினும் போக்கி இணைதரும் ஆன்மா என்பது 3வது அதிகரணம். இப்பொழுது இறுதியாக உள்ள தொடர் யான் எனது என்பது ஆன்மா என்பது 2வது அதிகரணம். அதனை தொடங்குகின்றார். யான் எனது என்பது இணை தரும் ஆன்மா. ஆன்மாவிலே யான் எனது என்ற எண்ணங்கள் இணைந்தே காணப்படும் என்று கூறுகின்றார். எந்த நிலையில? படைப்பு நிலையிலே, சகல நிலையிலே. இப்பொழுது ஆன்மாவை பற்றி பல சமயத்தாரும் கொண்டிருக்கின்ற தவறான கருத்துக்களை எல்லாம் இந்த அதிகரணத்தை நீக்கிவிட்டு இறுதியான உண்மை நிலையை நமக்கு உபதேசிப்பார். இப்பொழுது முதலிலே ஆன்மா அறிவு பொருள், அது அறிகின்றவன் என்பதனால என்று முதல் அதிகரணத்தை முடித்தார். ஆகவே முதல் அதிகரணத்தினுடைய நமக்கு 2 பலன்கள் கிடைக்கின்றன. ஒரு பலன் ஆன்மா அறிவு பொருள் என்பது. அதன் காரணமாக இன்னொரு பலனை பெறுகின்றோம். என்னன்னா, அதற்கு அறிவுக்கு துணை செய்வதுதான் படைப்பில் இருக்கின்ற எல்லா பொருளும். அறிவுக்கு துணை செய்தாலும் கூட அந்த பொருள்கள் எல்லாம் ஜடப்பொருள்கள் தான். ஆகவே ஜடப்பொருள்கள் என்றும் அறிவு பொருள் என்றும் உலகம் 2ஆக இருக்கின்றது என்று பார்த்துட்டோம். அறிவுக்கு துணை செய்தாலும் அந்த பொருள்கள் ஜடப்பொருள்கள், அவை தாமே அறிய வல்லவை அல்ல. அந்த பிரபஞ்சத்தை அச்சேதன பிரபஞ்சம்
அச்சித்து பிரபஞ்சம் என்று கூறுகின்றோம். ஆன்மாக்கள் அறிகின்ற பொருள்கள், அவை சேத்தன பிரபஞ்சம். ஆன்மாக்கள் பலவாக இருப்பதனால, கடவுள் ஒருவன் என்பதனால இந்த ஆன்மா வேறு கடவுள் வேறு என்று கொண்டுவிட வேண்டாம். ஒரு சூரியனுக்கு பல பிரதிபிம்பங்கள் இருப்பதை போல ஒரே கடவுளுடைய வெவ்வேறு உருவங்கள் இந்த ஆன்மாக்கள் என்று கொள்ளலாம். அதாவது ஆன்மா என்பது ஒரு குணம், பல குணங்களை கொண்டிருக்கின்ற ஒரு பொருள் குணியாக இருக்கின்றது. அதை போல ஜீவத்துவம் என்பது ஆன்மாவிலே காணப்படுகின்றது. உயிர் வாழ்கின்ற தன்மை, ஜீவிக்கின்ற தன்மை என்பது அது கடவுளிடத்திலே இல்லாவிட்டாலும் கூட கடவுளுடைய இன்னொரு உருவம்தான் இந்த உயிர், ஆன்மா. ஆகவே சூடு என்ற குணத்தை கொண்டு நெருப்பு என்ற பொருள் அறியப்படுகின்றது. இனிப்பு என்ற குணத்தை கொண்டு தேன் என்ற பொருள் அறியப்படுகின்றது. பொருள் என்பது பொருள் குணத்தினால் அறியப்படுவது. குணத்தினால் அறியப்படுகின்ற பொருள் குணத்தோடு பொருந்தியது. அதனால் அதற்கு குணி என்று பெயர். குணி என்றால் குணத்தை கொண்டது. குணி என்பது ஒரு பொருள், குணம் என்பது இன்னொரு பொருள், அது குணியினுடைய குணமாகும். அதை போல பிரம்மம் என்பது அடிப்படையிலே ஒரு பொருள். உலகம் என்பது அச்சித்து என்றும் சித்து என்றும் இரண்டுதான் என்பதை நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது இதிலே சித்து அறிகின்ற பொருள் எல்லாமே கடவுள் தான். கடவுளுடைய வெவ்வேறு வடிவங்கள் தான் உயிர்கள். ஆகவே இந்த உயிர்கள் எல்லாம் குணங்கள். இவற்றை தன் இயல்பாக கொண்டிருக்கின்ற குணி, அதான் கடவுள். ஆகவே உலகத்திலே பிறப்பு இறப்புகளுக்கு ஆட்பட்டாலும், பிறவி நோய்க்கு ஆட்பட்டாலும், சம்சரித்தாலும், சம்சாரியாக இருந்தாலும் உயிர் என்பது கடவுள் தான். கடவுளுடைய இன்னொரு உருவம் தான் உயிர் என்று சிலர் கருதுகின்றார்கள். இதற்கு பிரம்ம பரிணாமவாதம் என்று பெயர். பரிணாமம் என்றால் இன்னொரு உருவம், டிரான்ஸ்பார்மேஷன், அதான் பரிணாமம். பால் என்பது தயிராக ஆகின்றது, பால் தான் தயிராக இருக்கின்றது. அப்ப தயிராகிய நிலையிலே அது மீண்டும் பாலாக முடியாது என்ற நிலையிலே அது தயிராகி இருக்கின்றது. இது ஒரு விதமான டிரான்ஸ்பர்மேஷன். இன்னொரு விதமான டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு. அது என்ன பண்றது? அது எந்த பொருள் உருமாறி இருக்கின்றதோ அந்த பொருளுடைய தன்மைகளை இழக்காமலேயே இன்னொரு உருவத்தை அடையலாம். எதை போலன்னா, ஒரு ஆடை, அந்த ஆடையை கூடாரமாக அமைக்கலாம். ஒரு பெரிய வஸ்திரம், அந்த வஸ்திரத்தையே கூடாரமாக அமைக்கலாம். அது கூடாரம் என்ற இன்னொரு வடிவத்தை பெற்றிருந்தாலும் ஆடை என்ற அதனுடைய தன்மையை, இயல்புகளை இழக்காமலேயே இருக்கின்றது. இவ்வாறு உருமாற்றம் என்பது பல நிலைகளிலே நிகழ்கின்றது. இப்பொழுது பிரம்மத்தினுடைய பரிணாமம், இன்னொரு உருவம், அதுதான் உயிர். உயிர்கள் பலவாய் இருப்பதனால குற்றம் இல்லை. எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு சூரியன் பல குடங்களிலே இருக்கின்ற நீர்களிலே பிரதிபிம்பிக்கின்றான். அதனால சூரியர்கள் பலர் ஆகிவிட மாட்டார்கள். உயிர்கள் பலவாய் இருப்பதனால கடவுள் பலராக ஆகிவிட மாட்டான். கடவுள் ஒருவன் தான். இருந்தாலும் அவருடைய வெவ்வேறு வடிவங்கள் தான் உயிர்கள். என்ன காரணம்? உலகம் என்பது அறிவற்ற உலகமாகவும் அறிவுள்ள உலகமாகவும் இரண்டாகத்தான் இருக்கின்றது என்பதை நாம் சென்ற அதிகரணத்தின் மூலம் அறிந்து விட்டோம். என்பதனால இந்த அறிவுள்ள உலகம் என்பது அறிவுள்ள கடவுள் தான். இந்த அறிவுள்ள உலகம் அவருடைய இன்னொரு வடிவம் தான் இது என்பது பிரம்ம பரிணாம வாதம். அந்த வாதத்தை மறுக்கின்றார். இந்த இரண்டாவது அதிகரணத்துடைய முதல் பாடலினாலே, இந்த நூற்பாவிலே அது 6வது பாடல், சுபக்கத்திலே 196வது பாடல். முன்னே கூறப்பட்ட 15 கூடிய இடத்தன்றி ஆன்மாவுக்கு அறிவு விளங்காததால் அது இயல்பாகவே அறியவல்ல பிரம்ம பொருளாக ஆகாது என்ற பொருளிலே இந்த பாடலை அருள் செய்கின்றார். அதாவது பிரம்மமே ஆன்மாவாக இருக்கின்றது என்று கருதுவார்களை மறுப்பதற்காக இந்த பாடல் சொல்லப்படுகின்றது. இதிலிருந்து வெவ்வேறு சமயத்தாருடைய கருத்துக்கள் எல்லாம் மறுக்கப்படும். அதாவது ஆன்மா இப்படிப்பட்டது என்று அவர்கள் கருதுகின்றார்கள் இல்லையா, அதையெல்லாம் மறுப்பதற்காக இந்த அதிகரணத்திலே பயன்படுத்துகின்றார். முதலிலே பிரம்மமே ஆன்மாவாக இருக்கின்றது,
கடவுளே உயிராக இருக்கின்றான் என்ற கருத்தினை மறுக்கப் போகின்றார். பாடலை படிப்போம். அறிவு இச்சை செயல்கள் எல்லாம் அடைந்து அனல் வெம்மையும் போல் குறியுற்று அங்கு ஏக அநேக குணகுணி பாவமாகி நெறியுற்று நிற்கும் எண்ணில் நிகழ்புலன் கரணம் எல்லாம் செறிவுற்று அங்கு அறிவு கொள்ள வேண்டுமோ ஜீவனார்க்கே என்பது பாடல். ஜீவனார்க்கே என்ற இடத்துல ஒரு கேள்விக்குறியை போட்டுக்கொள்ள வேண்டும். என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, பிரம்மமே உயிராக இருக்கின்றது என்று கூறுவார்கள். என்ன கூறுகின்றார்கள் அப்படின்னு கேட்டா, எல்லாம் அங்கு குறியுற்று. எல்லாம் என்றால், எல்லாம் என்ற சொல்லிலே பன்மை இருக்கின்றது. உயிர்கள் எல்லாம் என்று கொள்ள வேண்டும். உயிர்கள் என்ற சொல்லெச்சத்தை அங்கு பெய்து கொள்ள வேண்டும். அது தோன்றா எழுவாய். உயிர்கள் எல்லாம் அங்கு குறியுற்று என்று சொன்னால், குறி என்பது அறிவுக்குறியாகின்ற பிரம்மம். அந்த பிரம்மத்தின் தன்மையை உற்று, அதாவது இயல்பாகவே இது அறிவு பொருள் என்பதனால அறிவே வழிமா இருக்கின்ற பிரம்மத்தினுடைய குறிதான் இதற்கு குறி. அறிவற்ற உலகத்தின் குறி இதற்கு குறியாகாது. குறி என்றால் அடையாளம். ஆகவே உயிர்கள் அடையாளமாக யாரை பெற்றிருக்கின்றார்கள் கேட்டா, கடவுளைத்தான் அடையாளமாக பெற்றிருக்கின்றார்கள். ஒரே சாதி, இப்போ ஒருவனுக்கு சாதி அடையாளம் இருப்பதை போல, மொழி அடையாளம் இருப்பதை போல, இன அடையாளம் இருப்பதை போல, நாடு சிட்டிசன்ஷிப் குடியுரிமை என்ற அடையாளம் இருப்பதை போல, ஆண்பால் பெண்பால் என்ற பால் அடையாளம் இருப்பதை போல, மனிதன் விலங்கு என்ற அடையாளங்கள் இருப்பதை போல, அடிப்படையிலே உயிர்களுக்கு அறிவு என்பது அடையாளம். எல்லா உயிர்களுக்கும் இந்த அடையாளம், அதான் குறி. அந்த அடையாளம் யாரிடமிருந்து வந்திருக்கின்றது? அறிவே அடையாளமாக இருப்பது கடவுளுக்கு என்பதனால கடவுளின் அடையாளத்தை பெற்றிருக்கின்றது இந்த உயிர். குறியுற்று என்பதற்கு பொருளதான். எல்லாம் அங்கு குறியுற்று என்றால், உயிர் பொருள்கள் எல்லாம், உயிர்கள் எல்லாம் கடவுளுடைய அறிவினையே தமக்கு அடையாளமாக பெற்று குறியுற்று, அதன் காரணமாக அறிவு இச்சை செயல்கள் எல்லாம் அடைந்து கடவுளுடைய தன்மையே தாங்கள் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலதான் இச்சா கிரியா ஞான சக்திகள் இந்த உயிரிடத்திலே இருக்கின்றன. அறிவு இச்சை செயல்கள் எல்லாம் அடைந்து, அதனால இப்பொழுது உயிர்களையும் கடவுளையும் நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பாடல்ல இருக்கு, அனல் வெம்மையும் போல் ஏக அநேக குணகுணி பாவமாகி நெறியுற்று நிற்கும். நெறியுற்று நிற்கும்னா இவ்வாறு அறியப்படும் என்பது பொருள். இந்த முறையிலே அறியப்படும். கடவுளையும் உயிர்களையும் எந்த முறையிலே அறிய வேண்டும் என்று சொன்னால், ஏக அநேக குணகுணி பாவமாக அறிய வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டு அனல் வெம்மை. அனல் என்றால் நெருப்பு, வெம்மை என்றால் சூடு. நெருப்பையும் சூட்டையும் ஏகமாகவும் அறிகின்றோம், அநேகமாகவும் அறிகின்றோம். அநேகம் என்றால் ஒன்று அல்லாதது. இரண்டு என்பது பொருள். ஒன்று அல்லாது என்பது 2, 3, 4 என்ற எல்லா பொருளையும் கொண்டிருக்கும் என்றாலும் கூட இங்கு 2 என்று சொன்னாலே பேதம் என்பது வந்து விடுகின்றது. ஏகம் என்றால் ஒன்று என்று சொன்னால் அபேதம், வேற்றுமை இல்லாத தன்மை. 2 என்று சொன்னால் இரண்டாக அறியப்படுகின்ற காரணத்தினாலேயே வேற்றுமை கொண்ட தன்மை என்பதனால ஏக அநேகம் என்பது அபேத பேதம் என்று அறியப்படும். அபேத பேதம் என்பதை சாத்திரங்கள் அபேத பேதம் என்று சொல்லாமல் அந்த உறவினை பேத அபேதம் என்று சொல்லும். இது ஒரு பழக்கம், அவ்வளவுதான். ஏகாநேகம் என்று சொல்லும் போது அந்த முறையிலே சொல்லும். அதையே பேதாபேதம் என்று முறை மாற்றியும் சொல்லும். பொருள் ஒன்றுதான். அதாவது ஒற்றுமையும் உண்டு வேற்றுமையும் உண்டு என்பது பொருள். ஏகாநேகம் என்ற உறவிற்கு என்ன பொருள் என்று கேட்டால், ஏகம் என்பதனால அபேதமும் அநேகம் என்பதனால பேதமும் பொருள். அதனை பேதாபேதம் என்று கூறுகின்றோம். பேதாபேதம் என்ற உறவு நிலைக்கு அதான் நெறி என்று சொல்லப்பட்டது. அதற்கு என்ன பொருள் என்று கேட்டால், அங்கு ஒற்றுமையும் உண்டு வேற்றுமையும் உண்டு. ஒற்றுமை வேற்றுமை என்ன அப்படின்னு கேட்டா, ஒற்றுமை என்பது அறிவு பொருள் என்பதனால ஒற்றுமை. வேற்றுமை என்பது என்னன்னு கேட்டா, கருவி கரணங்களை கொண்டு அந்த அறிவு நிகழ்கின்றது என்பது வேற்றுமை. ஆனா உண்மையில பிரம்மத்தினுடைய வடிவம் தான் இவை. அது என்பதனால நெருப்பு சூடு என்று சொல்லும் பொழுது
சூடு இல்லாமல் நெருப்பு இல்லை என்பதனால அங்கு ஒற்றுமை காணப்படுகின்றது. ஆனால் நெருப்பு சூடு குறைந்திருக்கின்றது, சூடு அதிகமாக இருக்கின்றது என்று சொல்வதனால நெருப்பு வேறு சூடு வேறு என்று நாம் பிரித்தும் பார்க்கின்றோம். அப்பொழுது குணகுணிகளுக்கு இடையிலே ஒரு பேதாபேதம் இருக்கின்றது. குணகுணிகளுக்கு இடையிலே அபேதம் தான் இருக்கின்றது என்று கூறுவாரும் உண்டு. குணகுணிகளுக்கு இடையிலே பேதாபேதம் தான் இருக்கின்றது என்று கூறுவாரும் உண்டு. இங்கு குணகுணிகளுக்கு இடையிலே பேதாபேதம் இருக்கின்றது என்று கொண்டிருக்கின்றார். நெருப்பையும் சூட்டையும் போல. நெருப்பு தணிந்திருந்தால் சூடு குறையும், நெருப்பிலே எரிபொருள் அதிகமாக இருந்தால் சூடு அதிகரிக்கும், டெம்பரேச்சர் அதிகரிக்கும். ஆனால் சூடு இல்லாமல் நெருப்பில்லை. சூடு என்பது குணம், நெருப்பு என்பது குணி. அதே போல உலகிலே காணப்படுகின்ற எல்லா உயிர்களும் குணம். யாருடைய குணம்னு கேட்டா பிரம்மத்தினுடைய குணம், கடவுளுடைய குணம். இந்த உயிர்களை குணமாக கொண்டிருக்கின்ற குணி என்பவன் கடவுள். இந்த நிலையில்தான் உயிர்களை கடவுளுக்கு வேறாக அறியாமல் ஒன்றாகவே அறிய வேண்டும். உயிர்கள் எல்லாம் பிரம்மத்தினுடைய பரிணாமங்கள் என்று கூறுகின்ற பிரம்ம பரிணாமவாதமானது சொல்லப்படுகின்றது. எண்ணில் என்று கூறுவா என்று சொன்னால், எண்ணில் என்பது வரையிலும் பிரம்ம பரிமாணவாதியினுடைய ஸ்டேட்மெண்ட். அவன் என்ன சொல்கின்றான்? எல்லாம் அங்கு குறியுற்று, பிரம்மமாகின்ற குறியினை உற்று அறிவு இச்சை செயல்கள் எல்லாம் அடைந்து அனல் வெம்மையும் போல் ஏக அநேக குணகுணி பாவமாகி நெறியுற்று நிற்கும் என்று கூறுகின்றார். என்று சொன்னால், அப்பா ஜீவனார்க்கே என்றால் இந்த உயிருக்கு, அந்த இடத்திலே ஜீவனார் என்ற ஆர் என்ற சொல்லிருக்கின்றது. அது இழிவு சிறப்பு. இழிவு சிறப்புன்னு என்ன? ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு லேட்டா வராரு. அப்ப ஆசிரியர் சொல்றாரு, வாங்கய்யா சார் கலெக்டரு, அதனால டயத்துல கிளாஸுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது அந்த பிள்ளைய சார்னு சொல்றது மரியாதையா இல்ல கலெக்டர்னு சொல்றது மரியாதையா? அது இகழ்வதாகும். அதே போல நீ கடவுளே இன்னொரு வடிவத்தை பெற்றிருக்கின்றார் என்று கூறுகின்ற இந்த சீவனார் இருக்கின்றாரே, அவருக்கு நிகழ்புலன் கரணம் எல்லாம் செறிவுற்று அங்கு அறிவு கொள்ள வேண்டுமோ? நீ பேதாபேதம் கூறிவிட்டாய், ஆனால் அதிலே அபேதம்தான் உண்மை என்று எண்ணத்திலே அந்த கடவுளுடைய இன்னொரு வடிவமாகத்தான் உயிரை கொள்ள வேண்டும் என்று கருதுகின்றாய். கடவுளுடைய இன்னொரு வடிவம் என்று இந்த உயிரினை கொள்ளும் பொழுது அந்த இன்னொரு வடிவமாகின்ற உயிருக்கு கருவிகரணங்களுடைய சேர்க்கையினால்தான் அறிவு நிகழ வேண்டும் என்ற கட்டாயம் இருக்க வேண்டுமா? இப்ப ஒருவர் டிரெஸ் மாத்தி போட்டுக்கிட்டதுனாலேயே அவருடைய ஆற்றல் போய்விடுமா? ஒரு பேண்ட் சட்டையில ஒருத்தர் வராரு, அத இன்னொரு வடிவமா வேட்டி துண்டுல வராரு. அப்படி வருவதனால, வேஷத்தை மாற்றிக்கொள்வதனால, உருவத்தை மாற்றிக்கொள்வதனாலேயே அவருடைய ஆற்றல் குன்றி போய்விடுமோ? ஆற்றல் குன்றி போகாது. அப்பொழுது கடவுளுடைய இன்னொரு வடிவம்தான் உயிர் என்று சொன்னால், உயிர் 15 சேர்க்கையினாலே தானே அறிவு நிகழப்படுகின்றது. அவ்வாறு கடவுள் ஆற்றல் குன்றி போய்விடுவானா? ஆகவே எந்த காலத்திலும் கடவுள் உயிர் ஆகிவிட மாட்டான். There is no transformation. பரிணாமம் என்பது இல்லை. கடவுளுக்கு பரிணாமம், உருமாற்றம் என்பது இல்லை. அவருடைய உருமாற்றம் என்று நீ கூறுகின்ற உயிர் என்பது கருவி கர்ணங்களின் துணையின்றி அறிவு நிகழப்பெறாத நிலையை பார்க்கின்றோம். அப்பொழுது ஜீவனாகின்ற கடவுளுக்கு நிகழ்புலன் கரணம் எல்லாம் செறிவுற்று அங்கு அறிவு கொள்ள வேண்டுமோ? மாயையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டு செயற்படும் பொறிகள், கரணங்கள் முதலானவை செறிவாக பொருந்த பெற்ற பின்னரே ஒரு பொருளை அறிந்து பயன் பெற வேண்டும் என்ற நிலையானது ஜீவனுக்கு இருக்கின்றது. இந்த நிலை பிரம்மத்திற்கு உருமாற்றத்தினாலேயே உண்டாகிவிடுமா? ஆன்மா பிரம்ம பொருளாயின் கருவிகரணங்களின் துணை இல்லாமல் அல்லவா பொருளை அறிய வேண்டும். அது உருமாற்றத்தை பெற்றிருந்தாலும் ஆற்றல் குன்றாதல்லவா இருக்க வேண்டும். உருமாற்றம் என்பது இன்னொரு வடிவம் தானே. கடவுள் எத்துணை வடிவங்களை எடுத்துக்கொண்டாலும் கடவுள் கடவுளாகத்தானே இருப்பான் என்பதனால உயிர் என்பது கடவுளுடைய இன்னொரு வடிவம் என்று நீ கூறுவது பிழை என்று கூறினார். ஆன்மா பிரம்ம பொருளாயின் அது பிரம்மத்தை போல் தானே அறிகின்ற அறிவினை பெற வேண்டும். அவ்வாறு தானே அறியாமல் சகல நிலையிலே
கருவிகளின் துணையை கொண்டே ஆன்மா அறிகின்றது. சரி, முக்தி நிலையிலேயாவது அந்த ஆன்மா தானே அறியுமா என்று கேட்டால், முக்தி நிலையிலும் அந்த ஆன்மா திருவருளின் துணை கொண்டே அனைத்தையும் அறிகின்றது என்பதனால எந்த நிலையிலும் ஆன்மா என்பது பெறுவானாக இருக்கின்றது, இறைவன் தருபவனாக இருக்கின்றான். முக்தி என்பது பேராக இருக்கின்றது, அந்த பேருதான் திருவருள் என்பதனால பெறுவான் பேரு என்ற முக்கியமான வேறுபாடு கடவுளுக்கும் உயிருக்கும் இடையிலே இருக்கின்றது. கடவுளுக்கும் உயிருக்கும் இடையிலே அறிவு பொருள் என்ற ஒற்றுமை இருந்தாலும், உயிர் என்பது அறிவிக்க அறிகின்ற வல்லமை கொண்டது என்ற நிலையில் உள்ள அறிவு பொருள். உயிருக்கும் உலகத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, அறிவித்தாலும் அறியாத ஜடப்பொருள் உலகம், அறிவித்தால் அறிகின்ற ஆற்றல் கொண்டது உயிர். அந்த ஆற்றல் என்பது உயிருக்கு இன்ட்ரின்சிக்காக இருக்கின்றது. ஆகவே அறிவு என்பது உயிருக்கு குணமாக இருக்கின்றது. இந்த அறிவு மட்டுமே உயிருக்கு குணமாக இருக்கின்றதா என்று கேட்டால், அறிவோடு சேர்ந்து இச்சையும் செயலும் உயிரினுடைய குணங்களாக இருக்கின்றன. ஆகவே அடிப்படையிலே அறிவு, இச்சை, செயலாகின்ற மூன்று ஆற்றல்களும் உயிராகின்ற குணிக்கு குணங்களாக இருக்கின்றன. இவற்றை சகல நிலையிலே கடவுளுடைய படைப்பு துணை செய்து அதிகரிக்க செய்கின்றது. முக்தி நிலையிலே திருவருளே இந்த ஆன்மாவிற்கு பேரின்பத்தை ஊட்டுகின்றது. அந்த நிலையிலே ஆன்மா என்பவன் பெறுபவனாக இருந்து அந்த இன்பத்தை தூக்கின்றான், கடவுள் தருபவனாக இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். என்பதனால கடவுள் ஆன்மாவாக ஆகவில்லை என்பதை அவனுக்கு கூறுகின்றார். தொடர்ந்து வருகின்ற பாடல்களிலே வெவ்வேறு சமயத்தாருடைய உயிரை பற்றிய கருத்துக்களை எல்லாம் மறுப்பார். அதனை வருகின்ற வகுப்புகளிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, சித் சபேஷா சிவசிதம்பரம், திருச்சிற்றம்பலம். இதுவரை ஐயா அவர்கள் சிவஞான சித்தியாரை அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய எடுத்துக்காட்டுடன் விளக்கினார்கள். அவர்களுக்கு மதுரை ஞான பிரகாச சிவபிரகாசர் ஆய்வு மையம் சார்பிலும் வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அடியார்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியா. வானமங்கயா. திருச்சிற்றம்பலம். திருவடி வணங்கிறேங்கய்யா.